சென்னை ஸ்பீட் நியூஸ். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் சரி, எல்லா கட்சி சம்பந்தமான எல்லாத்துக்குமே சரி, நாங்க கொடுக்குற அந்த இது என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க சொல்லக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு ரொம்ப 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 கவனமா இருங்க. இந்த டோர் நம்பர் சேஞ்ச் அப்படிங்கிறத தயவு செஞ்சு இதை லைட்டா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய கட்சிக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டோர் நம்பர் சேஞ்ச் அப்படிங்கிறது நாங்க பார்த்தோம், ஆனா ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்கதான் பிரச்சனை. இப்ப அவங்க ஒரு 10 ஓட்டுல 8 ஓட்டு 7 ஓட்டு 9 ஓட்டு செக் பண்ணி சரியா இருக்குன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு 5-10-15% ஓட்டு வந்து இவங்க நீக்கிட்டு மாத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு ஓட்டை வந்து நீக்கிட்டு இன்னொரு ஓட்டா மாத்துறது அப்படிங்கிறது வின்னிங்க்கும் லூசிக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஓட்டா இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு 5% ஓட்டை எடுத்துட்டு 5% ஓட்டு வச்சேன்னா ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் 10% வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இது ரொம்ப டேமேஜிங்கா இருக்கும். ஸோ எல்லா கட்சி தொண்டர்களும் சரி, பிஎல்ஏஸும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லா ஆக்டிவிஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஓட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோர் நம்பருக்கும் இப்போ நீங்க அவங்களுடைய கரஸ்பாண்டிங் கரெக்டான டோர் நம்பரை தயவு செஞ்சு ஓட் லிஸ்ட் பிரிண்ட் எடுத்து மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 6 அவங்க புது ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உடனே போய் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டான டோர் நம்பர் என்ன அப்படிங்கறத தயவு செஞ்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு எப்படி நீங்க வந்து பூத் ஸ்லிப் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எபிக் ஐடி இதே மாதிரி எபிக் ஐடி மாத்தி இருக்கிறதுனால யாரோ ஒருத்தருக்கு எபிக் ஐடி நான் போட்டா எனக்கு ஓட்டு இல்லைன்னு வருது அப்படின்னு நீங்க விட்டுறாதீங்க. அதே ஓட்டு அதே பூத்லயோ இல்ல பக்கத்து பூத்லயோ இருக்கும். வேற ஒரு எபிக் ஐடியில அதே இருக்க வாய்ப்பு இருக்கு. போட்டோ அதே தான் இருக்கும். அதனால அத அவங்க எபிக் ஐடி மாறி இருந்தாலும் அதே பர்சனோட போட்டோ எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதையும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மொத்தம் ஒரு 600-700 ஓட்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் டோர் நம்பர் கரெக்டான டோர் நம்பர் மார்க் பண்றது ஏன் ரொம்ப அவசியம்னா, அப்ப மட்டும்தான் உங்களால அந்த 50-60 எக்ஸ்ட்ராவா இவங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த போலி வாக்காளர்களை நீங்க அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க ஒவ்வொரு பூத்லயும் வந்து ஒரு 30-40 பேரை நீக்கிட்டு அந்த போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா, 650 ஓட்டுல வந்து 500 ஓட்டு 600 ஓட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சரியாதான் இருக்கு தலைவரே அப்படின்னு மேல ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க விட்டுருப்பீங்க. இதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், பெரிய தலைவர்கள் வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஒரு 50 ஓட்டு 60 ஓட்டு 30 ஓட்டு அப்படிங்கிறது வந்து இங்க எலெக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய மிக 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 முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால எது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கு, யாருமே ஆளே கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்கிறத மார்க் பண்ணிட்டு அந்த 50 பேர் அந்த பேர்ல யாருமே வந்து ஓட்டு போடாத வரைக்கும் நீங்க நைட் வரைக்கும் அதை பர்டிகுலரா பாதுகாக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஓட் லிஸ்ட்ல இல்ல, ஆனா அவங்க பல வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த பூத்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள ஓட்டு அளிக்க அனுமதிக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் கேட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அழுத்தத்தை எல்லாரும் அதாவது என் கையில ஒரு வேலிட் ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய பூத்துல அந்த தெரு எந்த பூத்துல வருதோ அதுல போய் அந்த ஓட் ஐடியை வச்சு அவங்களால ஓட்டு போட முடியணும். அதுக்கான அழுத்தத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.